நல்ல செய்தி 4 நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது, ஒரு மாறாத ஒரு ஆணை உண்டு. ஆணை என்றால் சபதம். ஆணை என்றால் நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆணை என்றால் மாற்றப்படாத ஒரு விஷயம். அதாவது பேர் தான் ஆணையிடுதல். ஒரு ஆணை நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்கு வைத்திருக்கிறது 2 மாறாத விசேஷங்கள். அதை நமக்கு நிறைந்த ஆறுதலுக்காக வைத்திருக்கிறார். 2 மாறாத விசேஷங்களை வைத்திருக்கிறார். மூன்றாவது, நமக்கு ஆத்தும நங்கூரத்தை வைத்திருக்கிறார். அது நமக்கு தேவைப்படுகிறது. நாலாவதாக, நாம் போக முடியாத, நமக்கு மறைக்கப்பட்ட, நமக்கு இதுவரை புலப்படாத, விளங்கிக் கொள்ள முடியாத திரைகள், அந்த திரைகளுக்கு ஒரு வழியை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் இந்த வேத பகுதியிலே இருக்கிறது. முதலாவது, ஓர் ஆணை. பொதுவாக காரியங்களை உறுதிப்படுத்தும்படிக்கு ஆணை இடுவார்கள். இந்த ஆணைங்கிற வார்த்தை பழைய ஏற்பாடுகளில் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. சும்மா சொன்னால் சரி வராது. வெறும் வார்த்தைகளை அடிக்கடி மாற்றுவார்கள். அது ஆணையிடப்பட வேண்டும். அப்போது கர்த்தராகிய இயேசு நமக்கு செய்ய போகிற அல்லது கொடுக்க போகிற அல்லது நமக்கு அவர் நடத்த போகிற வழிகள் எல்லாம் அது நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். நாம் சும்மா நினைத்தால் அவரை பின்பற்றுவோம், இல்லை என்றால் விட்டு போவோம், இப்படி இல்லை. ஒரு ஆணையினாலே நாம் அவரோடு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் ஒரு ஆணையினாலே நம்மோடு கட்டப்பட்டவராக இருக்கிறார். அவர் ஆணையிட்டு சொன்ன ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆபிரகாமோடு அவர் ஆணையிட்டார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று ஆணையிட்டார். நாமும் அவருக்கு ஆணையிட வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.